என்னோட சேனல்ல இப்படி ஒரு வீடியோ குடுப்பேன்னு நான் கனவுல கூட நெனச்சு பார்க்கல. எங்க வீட்ல இருக்கிற கேட்ஸ் எல்லாம் நாங்க கேட்ஸ் மாரி நடத்துனதே கிடையாது. என்னோட குழந்தைங்க மாரி தான் நான் நடத்தியிருக்கேன். இந்த 15 நாள்ல எந்திரிச்ச உடனே கிட்டன தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்கேன். எங்க கிட்ட இருந்தத வச்சு ஒரு பெட் மாரி ரெடி பண்ணி டெய்லியும் அதுக்கு கிளாத் மாத்தி எங்க பெட்ல எங்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டோம். கிட்டன் ரொம்பவே ஆக்டிவா கியோ கூட ரொம்ப அட்டாச்டா இருந்தது. கியோ அவள மாரியே குட்டி போடணுங்கிறது என்னோட 4 வருஷத்து ஆசை. நெறைய பேர் கிட்டன் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஆனா எனக்கு சேல் பண்ற ஐடியா சுத்தமாவே இல்ல. கேபியும் இப்பதான் கிட்டனோட அட்டாச் ஆக ஆரம்பிச்சான். குட்டி நல்லா பால் குடிச்சா லைட்டா வயிறு பெருசாகும். அத வச்சு தான் எல்லாமே நார்மல் நம்ம நெனைப்போம். பார்க்கறதுக்கு ரொம்பவே நார்மலா தான் இருக்கு. ஆனா இதுவே ஒரு பிரச்சனையா மாறும்னு எங்களுக்கு அப்போ தெரியல. இந்த கிளிப்ப நான் ஒரு நாள் முன்னாடி தான் எடுத்தேன். குட்டி நல்லாவே கண்ணு ஓப்பன் ஆகி ப்ளூ கலர்ல இருந்தது ஐஸு. மினி கியோவே கிடைச்சிட்டான்னு எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. இன்னைக்கு காலையில வாக்கிங் முடிச்சுட்டு குட்டிய போய் பார்த்தோம். ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி டிசென்ட்ரி ஆயி மோஷன் போயிருந்தது. உடனே குட்டியும், கியோவையும் எடுத்துட்டு கார்ல நானும் முத்துவும் கிளம்பிட்டோம். கியோவ கேஜ்ல போட்டுட்டு குட்டி ரொம்பவே டயர்டா இருந்தது